சுகர் இல்லாம, கிரீம் இல்லாம ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் அதுவும் பனானா வச்சு இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் சாக்லேட்ட வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்லி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். கொஞ்சம் கூட சூடா இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெப்ப ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பெருசா இருக்கிற பனானாவ 2 2 கட் பண்ணி அதுல ஐஸ்கிரீம் ஸ்டிக்க வந்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த பனானாஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல பிளேஸ் பண்ணி 10 டூ 15 மினிட்ஸ் ஃப்ரீசர் வச்சுக்கோங்க. குயிக்கா ஒரு சாரி பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரி வந்து ப்ரூஸ் பொட்டியிலருந்து வாங்கியிருந்தேன். 2 சாரி வாங்கியிருந்தேன். 2மே அல்டிமேட்டா இருந்தது. கெட்டியிருக்கிற ஃபீலே இல்லங்க. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது. எனக்கு இந்த மல்மல் காட்டன் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளவுஸ நானே ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃபேவரைட் பிளாக் கலர் அப்புறம் ஒரு கிரீன் கலர் வாங்கியிருந்தேன். சாரி அவ்ளோ கம்ஃபர்ட். நீங்க காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்கன்னா கண்டிப்பா அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்க. நான் கீழ டாக் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரீன் சாரியெல்லாம் அப்படியே கையில இப்படி வச்சோம்னா அப்படியே அமுங்கிடும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து சாக்லேட்ல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து இந்த ஃப்ரோசன் பனானாவ டிப் பண்ணி எடுத்துர்றோம். இப்ப கேஷ்யூஸ், பீனட் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசர் வச்சுட்டீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. கிட்ஸால இத வந்து பனானானே சொல்ல முடியாது.